Hello everyone, I am N.NAVEEN Kumar. In this video, I will இந்த வீடியோல வந்து பாத்தீனா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீனா டைல்ஸ் இந்த டைல்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா வந்து டீடைலா வந்து சொல்லிறேன். இந்த டைல்ஸ் வந்து 2x4 டைல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து பாத்தீனா 2x4 ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு தான் வந்து பாத்தீனா கம்ப்ளீட்டா வந்து நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணிருப்போம். एक्चुअली வந்து இந்த இடத்துல வந்து ஒரு யூனிட் வந்து வர வேண்டி இருந்தது. நீங்க கேபினெட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அவங்க வந்து ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி வந்து நினச்சிருந்தாங்க. பட் என்ன அதே மாதிரி தான் வந்தது. பட் என்ன அதோட ஸ்பேஸ்ன்றது வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ப்ளைனாகவே தெரியும். ஏன்னா கேபினெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்போம். ஏன்னா அது வந்து உடன் கேபினெட் அது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கே வுட் ஒர்க் வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் வந்து இருந்தது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி கிச்சன் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து வுட் ப்ளைவுட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருப்போம். பின்னாடி கூட தேவை கிடையாது. நம்ம வந்து கேபினெட்ஸில் வந்து ஃபுல்லாத்தையும் டச் பண்ண மாட்டோம். டச் பண்ணாமல் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவோம். பட் என்னென்னா கிளைண்ட் கிட்ட பட்ஜெட் இருக்கிறதுனால நம்ம பேக்ரவுண்டில் வந்து டைல்ஸ் வந்து கிளைண்ட் வந்து ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் பேக்ரவுண்ட்லேயும் ஒட்டியிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் டைல்ஸ்ன்றது வந்து ஒட்டியிருப்போம். மறையிற இடம்ன்றதுக்காக வந்து வேறு டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்க மாட்டோம். இதோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்ன்றது வந்து ஒட்டியிருக்கும். இந்த கிச்சனோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைல் இருக்கும். இதுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைல் இருக்கும். பட் என்னென்னா டைல்ஸ் ஒர்க் வந்து பண்ணும்போது நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா செப்பரேட் வெண்டர்ஸ் கிட்டலாம் வந்து கொடுக்குறீங்க. அப்படிலாம் கொடுக்காதீங்க. இன்டீரியர் கிட்ட வந்து கொடுங்க. டைல்ஸ் வந்து ஃப்ளோர் வந்து போட்டுட்டு வாலில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்ன்றது வந்து வாலில் ஒட்டுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கணும். நீங்கள் டைல்ஸ் வந்து ஒட்டுறீங்க அப்படின்றதுக்காக வந்து ஃபுல்லாத்தையும் டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அசிங்கமாகிடும். திருப்பி வந்து ஸ்கட்டிங்கில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கவுண்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல் வால் டைல் ஒரே மாதிரி தான் வந்து ஒட்டியிருக்கும். இதில் இருக்கிற ஜாயிண்ட்ஸ் ஸ்பேசர் ஜாயிண்ட் வந்து 4mm வந்து கொடுத்துருக்கோம். பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜாயிண்ட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து கிச்சனில் வந்து என்ன தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட ஜாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் வந்து கொடுக்குறோன்னா அது எப்படியா இருந்தாலும் அழுக்காகிடும். அதனால வந்து பிளாக்காகவே கொடுத்ததுனால அந்த அழுக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் என்னென்னா அந்த பிளாக் மேலே ஏதாவது பட்டுச்சுன்னா கூட ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா கிச்சன்ன்றது வந்து ஆப்போசிட் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். க்ரீன் கலர் அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கலராக வந்து வரும். அது இல்லாமல் என்னென்னா பிளாக் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர். ஒரு வால் டைல் வந்து ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் வந்து இருக்குது அப்படின்னா இது வந்து பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸ்பேசர் வச்சு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்இவன்ன்றது வந்து நடக்கும். யாராவது வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அன்இவன் இல்லாமல் ஒரு பீஸ் வச்சு இன்னொரு பீஸ் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைல் பீசஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டைல்லேருந்து இன்னொரு டைலும் வந்து பார்த்திங்கன்னா அன்இவனாக இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இடத்துல கூட வரும். பட் என்ன அது பார்த்து பண்ணுறது. நம்ம வந்து ஒன்ஸ் வந்து அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அது லைஃப் டைம்ன்றது வந்து அப்படியே அசிங்கமாகவே இருக்கும். அதனால வந்து நம்ம பண்ணுறது சின்ன ஒர்க்கு தான். அதனால் சின்ன ஒர்க்குன்றது வந்து பார்த்து பண்ணுவோம். மெயினாக வந்து டைல்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வுட் ஒர்க்கில் வந்து ஏதாவது மிஸ்டேக்னால் நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். டைல்ஸையும் மாற்றிக்கலாம். பட் என்னென்னா இந்த டைல்ஸ் வந்து பாருங்களேன், கேபினெட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைல் போயிருக்கும். இந்த சைடும் கூட டைல் போயிருக்கும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைல்ன்றது வந்து தெரியவே தெரியாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே கேபினெட்ஸ்குள்ளேயே வந்து போயிருக்கும். இன்னொன்று என்னென்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டும். ஏன்னா டைல்ஸோட அந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். வெட்டும். அதில் அழுக்கு வந்து நிற்கும். அதனால் நிற்காது வெட்டும் வெட்டாது. இதெல்லாம் தாண்டி நம்மளோட ஒர்க்குன்றது வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா டைல்ஸ் வந்து லெவலாக வந்து பண்ணணும். அது பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா போதும் தான். இந்த வெட்டும் அதுக்கப்புறம் அழுக்கு ஏறிக்கும். அது அசிங்கமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து டைல்ஸ் வந்து போடுறோம் அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து லெவல் வந்து இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். தயவு செஞ்சு நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து யூட்டிலிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான்.
7 feet வரைக்கும் வந்து ஒட்டியிருக்கும். கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 feet வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒட்டியிருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியிருக்கோம். ஃப்ளோர் டைலையும் போட்டுட்டு தான் வால் வந்து ஒட்டணும். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. வால் ஒட்டி ஃப்ளோர்லாம் வந்து போடக்கூடாது. ஃப்ளோர் டைல் ஒட்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வால்ன்றது வந்து டைல்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதோட கேபினெட்ஸ்க்கு பின்னாடியும் கூட டைல்ஸ் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், கேபினெட்ஸ்க்கு பின்னாடி நீங்கள் டைல்ஸ் ஒட்டுறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். கேபினெட்ஸ்க்கு பின்னாடியும் ஒட்டிக்கோங்க. இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் பின்னாடி கூட எல்லா இடத்துலையும் வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4x2 டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹிடன் பிளேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டைல்ஸு, தெரியிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய டைல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மால் கிச்சன். இந்த ஸ்மால் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டைல்ஸ் ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ரெனோவேஷன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வால் டைல்லாம் வந்து ஒட்டி பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கும். அப்படி பட்ஜெட் இல்லை அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் டைல்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். பட்ஜெட் இருக்குது அப்படின்னா டைல்ஸ் வந்து ஒட்டினீங்கன்னா இன்னும் வந்து உள்ளே வந்து பெயிண்ட் அடிக்க தேவை கிடையாது. உள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்க தேவை கிடையாது. சீப்பேஜ் ஆகுதா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி உள்ளே பெயிண்ட் அடிக்கணுமா அப்படிலாம் எதுவுமே வந்து தேவை கிடையாது. இது வந்து கேபினெட் அப்படின்னா அதுக்கு மேலே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் வந்து இது வந்து ஒரு வால் அப்படின்னா அந்த வாலுக்கு மேலே டைல்ஸ் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து டைரெக்டாக ஒரு கேபினெட் வந்து நீங்கள் ஒட்டிட்டிங்கனாலும் கூட 4 ஸ்க்ரூ வந்து கைட்டு பார்த்தாலும் கூட உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு கூட தெரிஞ்சிடும். பட் என்ன பெயிண்ட் வாலில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பேஜ் ஆகலாம், இல்லைன்னா பெயிண்ட் வந்து உறிஞ்சிக்கிட்டு வரலாம், என்ன வேணும் கூட நடக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து என்ன கூட நடக்கலாம். அதுக்காக வந்து எல்லாமே இப்படி தான் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து நான் சொல்ல வரல. நம்ம கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வாலுக்கும் நம்மளோட கேபினெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 mm ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவோம். ஃபுல் டச் ஆகாது. 2 side லேமினேட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருவோம். உள்ளேயும் லேமினேட் இருக்கும், வெளியும் லேமினேட் இருக்கும். எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி ஃபினிஷிங்கில் வந்து லேமினேட்ஸ் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுவும் வந்து நம்ம ஃபுல் வாலில் வந்து டச் பண்ண மாட்டோம். அப்போ சைடு வர கேப்பில் என்ன பண்ணால் சிலிக்கான் வந்து போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மேனுவலாக வந்து சைடில் வந்து லேமினேட்ஸ் ஒட்டிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டோர் பீசஸ் அப்படின்னா ஒரு டம்மி பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளைவுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனியில் வந்து பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி இருந்தாலும் கூட பண்ணலாம். பட்ஜெட் இருக்குன்னா டைல்ஸ் வந்து போயிடுங்க. பட்ஜெட் இல்லை அப்படின்னா நார்மலாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் வந்து கேபினெட்ஸ் வந்து டச் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி வந்து வெர்டிக்கலாக ஒரு ப்ளைவுட் வந்து நம்ம போட்டிருப்போம். இன்னொரு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைவுட் வந்து போட்டு உள்ளேருந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே ரிமூவபிள் தான். இது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதே மாதிரி செட்டப் தான் பண்ண முடியும் தவிர பெருசெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி என்னென்ன கேபினெட்ஸ் இருக்கோ இதுவே நீங்கள் தனித்தனியாக பாக்ஸஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.